ஜனநாயக நாட்டில் செங்கோல் எதற்கு என்று திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொய்த்ரா பேசியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தில் கடந்த ஆண்டு செங்கோல் வைக்கப்பட்ட பொழுதே இண்டி கூட்டணியில் இருந்த பல கட்சிகள் விமர்சனங்களை முன்வைத்தன. இந்த சூழலில் திங்கட்கிழமை மக்களவையில் பேசிய திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொய்த்ரா, இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு செங்கோலுடன் அழைத்து வரப்பட்டார். மன்னராட்சியின் அடையாளம்தான் செங்கோல். ஜனநாயக நாட்டில் செங்கோல் எதற்கென்று சாடியுள்ளார். பின்னர் பாஜகவை விமர்சிக்க தொடங்கிய அவர், எதிர்க்கட்சிகளை பாஜக எதுவும் செய்ய முடியாது, பெண்களை கண்டு பாஜக அச்சப்படுகிறது, நீங்கள் மைனாரிட்டி ஆகிவிட்டீர்கள் என்பதை இன்றும் உணரவில்லை, நெருப்பாற்றில் நீந்தி வந்த எங்களை நீங்கள் இனிமேல் எதுவும் செய்ய முடியாது, கடவுளிடம் ஆணவத்துடன் நடந்து கொண்டால் தண்டிக்கப்படுவார்கள் என்று கொக்கரித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், தேர்தல் ஆணையத்தை மீறி எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற்றுள்ளன, ஆளும் கட்சியின் விதிமீறல்களை தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவே இல்லை என்று தேர்தல் ஆணையத்தை விமர்சித்தார். அதைத் தொடர்ந்து கடந்த முறை மக்களவையில் இருந்து தான் இடைநீக்கம் செய்யப்பட்டது குறித்து பேசிய அவர், கடந்த முறை என்னை நாடாளுமன்றத்தில் பேச அனுமதிக்கவில்லை, ஒரு எம்பியின் குரலை நசுக்கியதற்கு ஆளும் கட்சி பெரும் விலை கொடுத்தது, என்னை ஒடுக்கும் முயற்சியில் ஈடுபட்ட பாஜக எம்பிக்கள் 63 பேரை பொதுமக்கள் நிரந்தரமாக உட்கார வைத்தனர் என்று பேசினார். இவர்தான் கடந்த மக்களவையில் காசுக்காக கேள்வி கேட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இவரது செங்கோல் எதிர்ப்பிற்கு தமிழக எம்பிக்கள் யாரும் கண்டனம் தெரிவிக்காதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசி முடித்தவுடனே மஹுவா மொய்த்ரா பேச அழைக்கப்பட்டார். அப்பொழுது மற்ற அலுவல்களுக்காக பிரதமர் எழுந்து கிளம்பினார். உடனே தனது பேச்சை கேட்க முடியாமல் பயந்து ஓட வேண்டாம் என பிரதமரை மஹுவா மொய்த்ரா கேலி செய்தார். பின்னாலேயே எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் எழுந்து சென்று விட்டதால் மஹுவா மொய்த்ரா மூக்குடைப்பட்டார்.